அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தொழுகையில் சனா, ருக்கு, சஜ்தா இதெல்லாமே நம்ம பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஓதக்கூடிய தஸ்பீஹுகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்ஷாஅல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக். இந்த தஸ்பீஹை வந்து நம்ம எப்போவுமே சனால ஓதுவோம் இல்லையா? அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுபஹானக, நீ பரிசுத்தமானவன். சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுபஹானக, நீ பரிசுத்தமானவன். இந்த க அப்படிங்கிறது அல்லாஹ்வை குறிக்குது. அல்லாஹும்ம, அல்லாஹுவே, வபிஹம்திக, வானா மேலும், பீனா கொண்டு, ஹம்தனா புகழ், கனா ஒன். அப்போது வபிஹம்திக மேலும் உனது புகழை கொண்டே, ஒத்தபாரக வானா மேலும், தபாரக அப்படின்னா பாக்கியம் நிறைந்தது. அதாவது பாரக அப்படின்னா அவன் அருள் செய்தான் அப்படின்னு அர்த்தம். தபாரக அப்படின்னா அவன் அருளாளன் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒத்தபாரக மேலும் பாக்கியம் நிறைந்தது. இஸ்முக உன் பெயர். இஸ்முன பெயர், கன உன். அப்போது உன் பெயர் இது எப்படி பொருள் கொள்வோம்? அல்லாஹுவே, நீ பரிசுத்தமானவன், புகழ்ச்சி என்பது உனக்கே உரியது, உன் பெயர் மிகவும் அருள் பாக்கியங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பாட்டு பாருங்கள். ஒத்த ஆலா மேலும் உயர்ந்தது, வானா இன்னும் மேலும் அப்படின்னு அர்த்தம். தஆலா அப்படின்னா உயர்ந்தது, தலை சிறந்தது அப்படின்னு அர்த்தம். ஜத்துக்க உன் மகிமை. ஜத்துனா மகிமை, கனா உன். அப்போது ஜத்து அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. பாட்டன், கிராண்ட் பேரண்ட்டு, அதாவது கிராண்ட் ஃபாதரை சொல்லுவோம் பாட்டன். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அஜ்தாத் அப்படின்னு சொல்லுவோம். அஜ்தாதுனா மூதாதையர்கள் அப்படின்னு அர்த்தம். வலா இலாஹ, வலா இலாஹ அப்படின்னா வனா மேலும் அப்படின்னு அர்த்தம். லா அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். இலாஹ அப்படின்னா வணக்கத்திற்குரியவன். அப்போது மேலும் எந்த வணங்க தகுதியுடையவனும் இல்லை. லா இலாஹ அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? எந்த வணங்க தகுதியுடையவனும் இல்லை அப்படின்னு அர்த்தம். கைருக, கைருனா தவிர அப்படின்னு அர்த்தம். கனா உன். அப்போது கைருக உன்னை தவிர. இப்போ இதை எப்படி பொருள் கொள்ளணும்? மேலும் உனது மகிமை மிக சிறந்தது, மேலும் உன்னை தவிர வேறு எந்த உண்மையான வணங்க தகுதியுடையவனும் இல்லை அப்படின்னு நம்ம இந்த தஸ்பீஹில் சொல்கிறோம். இந்த சனால நம்ம இதை சொல்கிறோம். ஃபஸ்ட்டு சுபஹானக அல்லாஹும்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து எந்த விதத்துலையுமே பலவீனமானவனே கிடையாது. அல்லாஹ் வந்து அநீதியாளனும் கிடையாது. அவனுக்கு வந்து யாருடைய உதவியும் தேவை கிடையாது. அவன்கிட்ட எந்த குறையுமே கிடையாது. இப்போ நம்ம எப்படி நம்ம அதை சிந்திக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகளும் எப்படி நம்ம நினைக்கணும்? எல்லாம் சரியானது தான். அதை பற்றி வந்து நம்ம முறையீடோ குற்றச்சாட்டோ செய்யவே கூடாது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம பேசிடவே கூடாது. ஏன்னா அல்லாஹ் வந்து நம்ம சுபஹானக அல்லாஹும்ம அப்படின்னு சொல்லும் போதே அல்லாஹ் வந்து தூய்மையானவன், பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போது அல்லாஹ் வந்து நமக்கு சோதனைகள் கொடுக்கறது எதுக்காக அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வந்து சோதனை கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம பாவம் செஞ்சுருப்போம், இல்லைனா நம்மளுடைய வந்து நம்மளை மேம்படுத்துறதுக்காக இருக்கலாம், நம்மளுடைய ஈமானை உறுதிப்படுத்துறதுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையில் அல்லாஹ் வந்து சோதனைகளை கொடுப்பான் இல்லையா? அப்போ அதை வந்து நம்ம முறையீடு பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, இல்லை குற்றச்சாட்டம் வைக்கக்கூடாது. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நான் மட்டும்தான் கிடைச்சேனா, இந்த மாதிரிலாம் நம்ம பேசிடவே கூடாது. ஏன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். அதாவது நேர்மறையான மனநிலை நமக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கதிர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஈமான் கொள்வது அப்படின்னா என்ன? இந்த கதிரையும் நம்ம நம்பணும் இல்லையா? விதியையும் நம்ம நம்பணும். அப்போது நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வபிஹம்திக அப்படின்னு சொல்கிறோம். ஹம்துனாலே புகழ், நன்றி அப்படின்னு அர்த்தம். அப்போது இஸ்லாத்தோட முக்கியமான அடித்தளமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புகழ், நன்றி தான். அப்போது உண்மையான தஸ்பீஹ் இல்லாமல் உண்மையான நன்றியும் வராது இல்லையா? இது வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து அல்லாஹுடைய தீர்மானம், அல்லாஹ் வந்து நாடிட்டான், அதில் வந்து நன்மை இருக்குது, அதில் ஹைரு தான் கண்டிப்பாக இருக்கும், நலவு தான் இருக்கும் அப்படிங்கிற மனநிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்போது மறுமை வெற்றியில் பெற்ற மனிதர்கள் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம நபிமார்களை சொல்லுவோம், இல்லை இன்னொன்று வந்து சாலிஹான நல்ல மனிதர்கள்லாம் சொல்லும்போது அவங்களுடைய ரகசியம் என்னவாக இருந்துச்சு?
ஏன் வந்து வெற்றி பெற்றாங்க? மறுமை வெற்றி பெற்றாங்க. இம்மையிலும் வெற்றி தான், அவங்களுக்கு மறுமையிலையும் வெற்றி தான். அப்போது எந்த நிலையிலையும் நம்ம வந்து நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். இந்த 2 குவாலிட்டி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்ற மனிதர்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ரகசியமாகவும் சொல்லப்படுது. அதாவது நேர்மறையான எண்ணம், நேர்மறை எண்ணம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நன்றி உணர்வு அப்படிங்கிறது கிராட்டிடியூடு. ஸோ இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் கிராட்டிடியூடும் நம்மக்கிட்ட இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கன்ஃபார்மாக கண்டிப்பாக நம்ம வெற்றியாளர்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒத்தபாரக ஸ்முக தபாரக, அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்களா, எந்த வேலையாக இருக்கட்டுமே, நம்ம வந்து ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் வேலையாக இருக்கலாம், வீட்டு வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸ் வேலையாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான வேலையாக இருக்கட்டும், எந்த வேலை செஞ்சாலும் சரி, இப்போ வந்து கேட்பாங்க இல்லையா, வேலை நல்லா போயிட்டுருக்குதா அப்படின்னு யாராவது கேட்டாக்கா, நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே அந்த வேலையில் பரக்கத்து இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும் நம்ம. ஓகேவா? எந்த வேலை செஞ்சாலும் சரி, சமையல் வேலை செஞ்சாலும் சரி, எந்த வேலை நம்ம செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வின் பெயரால் தொடங்கக்கூடிய வேலை இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் பரக்கத்து தொடரும். சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயரால் தான் அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதில் பரக்கத்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹோட பெயரை சொல்கிறவங்க, அந்த பணியை அவங்களுடைய குறிப்பிட்ட அந்த பணியை செய்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மறுமையில் நிரந்தர அபிவிருத்தியும் பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல ஜத்துக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நம்ம சொல்கிறோம். உனது மகிமை, மெஜஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மகிமை அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருக்குது. உலகத்தில் எத்தனையோ பேர் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க, ஆய்வாளர்கள் இருக்காங்க, அரசர்கள் இருக்காங்க, மன்னர்கள் இருக்காங்க, சக்கரவர்த்திகள் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே அல்லாஹுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஸோ அல்லாஹோட மகிமை எப்படிப்பட்டதுன்னா அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வார்த்தையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் லா இலஹா வலா இலஹா கைருக்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துல வந்து அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை நம்ம உறுதிப்படுத்துகிறோம், தௌஹீதை நிலைநாட்டுறோம். எல்லா வகையான இணை வைத்தல்லேருந்து நம்ம விலகிட்டோம் அப்படின்னு அறிவிப்பு செய்கிறோம். ஓகேவா? நம்ம வந்து நான் வந்து எந்த வகையான இணை வைத்தலாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து நான் விலகிட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம், அறிவிப்பு பண்ணுறோம் இந்த வார்த்தை மூலமாக. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, எப்போவுமே ஷிர்க்கை வந்து மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது அந்த ஒரு சிந்தனையோட, பயபக்தியோட, எச்சரிக்கையோட இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம், வலா இலாஹா கைருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் டிப்ரெஷன், அப்புறம் என்ன சொல்கிறது, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே அதிகமாக கேட்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயத்தோடு இருக்கிறேன், ரொம்ப எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னும் சில பேர் பேசிக்கிறாங்க. இல்லைனா சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்மளை வந்து அடுத்தவங்களோட ஒப்பீடு பண்ணி பேசுகிறது, சார் அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நான் ஏன் இப்படி ஆகிட்டேன், அந்த மாதிரி பேசுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸு அவங்களெல்லாம் பார்த்து ஆசைப்படுறது, அவங்கள மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பீடு பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் என் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, என்னால் உங்களை மாதிரிலாம் இருக்க முடியுமா, நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தி வந்து புகார் மனநிலையிலேயே இருக்கிறது. அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிலையிலேயே இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், நான் மட்டும் தான் கிடச்சனா, இந்த மாதிரியான நிலையிலேயே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம இந்த திக்ரை ஓதும்போது ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்துருச்சுனாலே நம்ம தப்பான ரூட்டில் இருக்கிறோம், நம்ம வந்து புரியாமல் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து ஈமானோடு இருக்கிறோம், ஒரு மொமினாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கதிரில் நம்பிக்கை வைப்போம். அப்போது அந்த கதிர் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, இது வந்து அல்லாஹோட திட்டம், இதில் கண்டிப்பாக நலவு இருக்குது, நன்மை இருக்குது, ஹைர் இருக்குது அப்படின்னு நமக்கு விதியில் நம்பிக்கை வைக்க சொல்லி வந்து நமக்கு ஈமான்தாரியாக இருக்க சொல்லுது இல்லையா? ஈமான் நம்பிக்கையில் கதிரில் நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக மஸ்ட்டு இல்லையா? ஆனால் நம்ம வந்து என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஏன் வந்து அவங்களாம் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனைகள்லாம் வருது, இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கன்ஃபார்மாக நம்ம மோமினே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஏன்னா
ஈமான்தாரிகள் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட என்ன இருக்கும்? நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான மனநிலை, பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருப்பாங்க, கிராட்டிடியூடோடு இருப்பாங்க. எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதா, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு எந்த நிலையிலையுமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அது இன்பமான நிலையாக இருந்தாலும் சரி, துன்பமான நிலையாக இருந்தாலும் சரி. அப்போது இன்றைக்கி உள்ள மனிதனுக்கு, எக்காலத்துக்கும் உள்ள மனிதனுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஸ்பீஹை சொல்கிறது. தஸ்பீஹ் நமக்கு மன அமைதியை கொடுக்கும். ஹம்து அப்படிங்கிறது, அதாவது அல்லாஹுக்கு புகழையும் நன்றியும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மன நிறைவை ஏற்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, ஏகத்துவத்தை நம்ம இங்கே எப்படி ப்ரொக்ளைம் பண்ணுறோம், நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது அது பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம பரக்கத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். மறைமுகமான நமக்கு பரக்கத்து இருக்கணும், வாழ்வாதாரத்திலையாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், மறைமுகமாக நமக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்துறது தான் அந்த பரக்கத்து அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு குறைவாக இருந்தாலும் நிறைவை கொடுக்கும். சுபஹானல்லாஹ். ஒரு கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கண்டென்ட்டாக இருப்போம் நம்ம லைஃப்பில். ஸோ குறைவிலையும் நிறைவை கொடுக்கக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனையும் நமக்கு ரிமைண்ட் பண்ணுறான் இந்த ஒரு அழகான தஸ்பீஹ் மூலமாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இதை அழகான முறையில் நம்ம புரிஞ்சு ஓதணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ருக்கு பண்ணுறோம் இல்லையா? ருக்குவில் என்ன சொல்கிறோம்? சுபஹான ரப்பியல் அஸீம் அப்படின்னு சொல்கிறோம். சுபஹான ரப்பியல் அஸீம் அப்படின்னு சொல்கிறோம். சுபஹான அப்படின்னா பரிசுத்தமானவன், அனைத்து குறை மற்றும் கெடுதியானவற்றை விட்டு பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். ரப்பி அப்படின்னா எனது ரப்பு, எனது இறைவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சரீரத்தின் சின்னஞ்சிறு பகுதிகளையும் வளர்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். அல் அஸீம் அப்படின்னா மகா மேன்மை வாய்ந்தவன், கண்ணியமிக்கவன், பெருமை மிக்கவன், அவனை யாராலும் இயலாமையில் ஆக்க முடியாது அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். அதாவது எனது ரப்பு மிக்க தூயவன், மேன்மை மிக்கவன் அப்படிங்கிறது தான் சுபஹான ரப்பியல் அஸீம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த சுபஹான ரப்பியல் அஸீம் அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது சுபஹான பரிசுத்தமானவன், ரப்பிய என் இறைவன், எனது இறைவன், அல் அஸீமு அதாவது மகத்துவமானவன் அப்படின்னு சொல்கிறோம். இது ருக்குவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு தஸ்பீஹ் இல்லையா? அழகான தஸ்பீஹ் இது. சுபஹான அப்படின்னா குறைகளை விட்டு நீங்கியவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ சுபஹான அப்படிங்கிறது நம்ம சுபஹானல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் அதிகமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? அல்லாஹ் எல்லா விதமான குறைபாடுகளை விட்டும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்கிறோம். ரப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம கிராமரில் பார்த்துருக்கோம் இல்லையா? ரப்புஹு ரப்புஹும் ரப்புக, ரப்பி ரப்புக்கும் ரப்புனா ரப்புஹா அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் ரப்பி அப்படின்னு வருது பார்த்திங்களா? எனது இறைவன். அப்போது நம்ம மேலே அக்கறை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம மேலே அக்கறை கொண்டவன், அதாவது நம்மளை வளர்த்தெடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். நம் மீது அக்கறை கொண்டவன், மேலும் நம்மை வளர்த்தெடுப்பவன். அதாவது உடம்புல லட்சக்கணக்கான செல்கள் இருக்குது. ஒவ்வொரு செல்லையும், உள் அமைப்புகளையும், வெளி அமைப்புகளையும், பெரிய பெரிய இயக்கங்களையும் சுபஹானல்லாஹ் அழகான முறையில் நம்மளை வளர்த்தெடுக்கிறான். சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அஸீம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அல் அஸீமு மகத்தானவன் அப்படின்னு அர்த்தம். அதும் அப்படின்னா ஆதும் அப்படின்றது எலும்பு அப்படின்னு அர்த்தம். எலும்பு இருக்குது பார்த்திங்களா? எலும்பு, போன், அதுதான் அதும் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ரூட் வேர்டு அதுதான். அல் அஸீம் அப்படிங்கிறது 107 தடவை குரானில் வருது. இது மகத்தானவன், சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது இதில் பார்த்திங்கன்னா சுபஹான அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பேராற்றல் தெரியுது பார்த்திங்களா? அதாவது அவன் பரிசுத்தமானவன், தூயவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நம்ம கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்ப்போம். ஒரு தாய் குழந்தை பேசுகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க தான் தாய் அப்படிங்கிறவங்க இல்லையா? அழுகுறதுக்கு முன்னாடியே அதை அவங்கள குழந்தைய அணைச்சிக்குவாங்க. தவறு செஞ்சாலும் கைவிடவே மாட்டாங்க. அவங்க தவறை திருத்தி அழகான முறையில் அவங்கள வழி நடத்துவாங்க இல்லையா? அவங்க தான் ஒரு தாய் அப்படிங்கிறவங்க இல்லையா? அல்லாஹ் நம்ம வழியை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டவன் தான் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நம்மளுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு சோதனை கொடுப்பான் இல்லையா? நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக அந்த சோதனையை கொடுக்கறது கிடையாது. நம்மளை உயர்த்துறதுக்கு தான் நம்மளை சோதிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுபஹானக அப்படின்னா, என் ரப்பே நீ எந்த குறைமற்றவனாக இருக்கிற, அநீதியற்றவனாக இருக்கிற, முழுமையான அன்பு நிறைந்தவனாக இருக்கிற அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ரப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவன் தான் என்னை பரிபாலிப்பவன்.
பரிபக்குவப்படுத்துபவன், என்னை பாதுகாப்பவன், என்னை வளர்த்திருப்பவன் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். இப்போ நம்ம உடல்லையே எடுத்துக்கோமே, உடலில் வந்து லட்சோப ஆயிரக்கணக்கான செல்கள் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்குமே தனி வேலை இருக்குது. எதுவுமே குழப்பமில்லாமல் செயல்படுது. சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே நம்மளால் முடியுமா? கட்டுப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. மருத்துவரால், டாக்டரால் முடியுமா? அதை கட்டுப்படுத்திடலாம், ஒவ்வொரு செல்லையும் என்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கட்டுப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. ஆனால் யாரால் கட்டுப்படுத்த முடியும்? அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அவன் தான் கட்டுப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் யார்? நம்மளுடைய பாதுகாப்பவன், பராமரிப்பவன். நம்மளுடைய தேவையை கேட்குறதுக்கு முன்னாடியே காலத்தோடையும் அளவோடையும் வழங்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்தில் இத்தனை அளவுக்கு தான் இவனுக்கு நான் கொடுக்கணும், இவளுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே காலத்தோடையும் அளவோடையும் வழங்கக்கூடியவன் தான் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ரப்பு வந்து வெறும் படைத்தவன் அப்படின்னு மட்டும் கிடையாது. நாள்தோறுமே, தினந்தோறுமே, டெய்லியுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவன் சுப்ஹானல்லாஹ் வந்து ரப்பு. அப்போது என் ரப்புன்னு சொல்கிறோம், ரப்பி அப்படின்னு சொல்கிறோம். என்னோட ரப்பு அப்படின்னு சொல்கிறோமே. அப்போனா என்ன அர்த்தம்? என்னோட அப்படின்னு சொல்லும் போதே அங்கே ஒரு உரிமை இருக்குது பார்த்தீங்களா? அன்போடு சொல்லக்கூடிய உறவு தெரியுது பார்த்தீங்களா? ஒரு தாயோட வார்த்தை எப்படி இருக்கும்? என்னோட மகன், ஏன் மக, இல்லையா? ஏன் மக இப்படின்னு தான் பேசுவாங்க இல்லையா? அப்போது அதில் வந்து என்னெல்லாம் வெளிப்படும்? ஏ மக அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து உரிமை வெளிப்படுது, அன்பு வெளிப்படுது, பாதுகாப்பு வெளிப்படுது, பெருமை வெளிப்படுது. சுப்ஹானல்லாஹ். இத்தனையும் நம்ம வந்து சுப்ஹான ரப்பியல் அதீம் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறோம். நான் வந்து தனியாலாம் இல்லைப்பா, என்னோட ரப்பி என் கூட இருக்கிறான், அவன் வந்து என்னை சொந்தமாக கருதுகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு கனெக்ஷனை நம்ம வந்து இங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். இந்த தஸ்பீஹை வந்து பயத்தால் நம்ம சொல்கிறது கிடையாது. பயந்துக்கிட்டால் நம்ம இந்த தஸ்பீஹை ஓதுறோம்? கண்டிப்பாக கிடையாது. அன்போடையும் நம்பிக்கையோடும் நம்ம ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, அல் அதீமு அப்படின்னு சொல்கிறோம். அவன் மகத்தானவன். அதீம் அப்படிங்கிற அந்த மூலச்சொல் வந்து அதுமு, அதாவது எலும்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதாவது எலும்புக்கு என்ன அடையாளமாக சொல்லுவோம் அப்படின்னா வலிமை, அதாவது வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவோம். சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து வலுவோடு சேர்த்து சொல்லுவோம். அப்போது வலுவின் அடையாளமாக, சக்தியின் அடையாளமாக அந்த எலும்பு அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அப்போது எல்லா வலுவுக்கும் ஆதாரமானவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. எல்லா சக்திக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருக்குல நம்மளே தாழ்த்தி குனிகிறோம் பார்த்தீங்களா? அந்த குனியும் போதே நம்ம வந்து நம்மளுடைய கர்வம், அகங்காரம் எல்லாத்தையுமே உடைக்கிறோம். நான் வலுவானவன் அப்படிங்கிற அந்த ஒரு மாயை இருக்கும் பார்த்தீங்களா நம்மக்கிட்ட, அதை அப்படியே கைவிட்டுறோம். சுப்ஹானல்லாஹ். நம்மக்கிட்டேயே ஒரு எண்ணம் இருக்கும், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா, என்னோட மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, என்னோட உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த இடத்துல உடைக்கிறோம். ஓகேவா? நான் வலுவானவன்லாம் கிடையாது, நான் வந்து ரொம்ப லேசானவன், நான் வந்து ரொம்ப பலகீனமானவன். ஓகேவா? அப்போது நம்மளுடைய அகங்காரத்தையும் கர்வத்தையும் எல்லாத்தையுமே இங்கே வந்து தரமட்டமாக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளே தாழ்த்தி குனிஞ்சு சுப்ஹானல்லாஹ், என் பலம்லாம் ஒன்றுமே இல்லை, உன் பலம்தான் எல்லாமே, நீ தான் பலமிக்கவன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே வந்து அல் அதீம் அப்படின்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் நம்ம குனிஞ்சு பணிஞ்சு நம்மளை தாழ்த்திக்கிட்டு நம்ம வந்து அழகான இந்த தஸ்பீஹை நம்ம சொல்கிறோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி மனிதன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கட்டுப்பாடே இழந்த ஒரு பயத்திலேயே இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு தனிமையில் தவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. எல்லாத்தையுமே நானே சுமந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்ட வந்து ரொம்ப பொறுப்பையும் வந்து அதிகமாகவே சுமந்துக்கிறான். தேவையில்லாத விஷயங்களை தலையில் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மக்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறான்? நீ எல்லாத்தையும் சுமக்கலாம் வேண்டியதில்லை, உனக்குன்னு ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் வலுவானவன், நீ அவங்கிட்ட தாழ்ந்தாலே போதும் அப்படின்னு நம்மள சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது உடல் குனியுது. எந்த இடத்துல? ருக்கு செய்கிற இடத்துல உடல் வந்து குனியுது இல்லையா? உடல் குனியும் இடம் எது அப்படின்னா ருக்கு தான். உள்ளம் வந்து எப்படி இருக்குது? நம்பிக்கையால் நிரம்பி இருக்குது. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அன்பு, பாதுகாப்பு, வலிமை இல்லையா? இந்த மாதிரி அனைத்து விஷயங்களாலையும் அந்த ஒன்றாவே உணரப்படக்கூடிய ஒரு தருணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ருக்கு செய்யும்போது தான்.
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நம்ம வந்து ருக்கூவில் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது சுபஹான ரப்பியல் அதீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமான எனது இறைவன் மகத்தானவன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருக்கூலேருந்து எழும்போது என்ன சொல்லுவோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லுவோம். ஹமிதஹு அப்படின்னு இருக்கும். அதை நிறுத்தும் போது ஹமிதா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சமிஅ அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் இல்லையா? அது வந்து என்னது? அது ஃபியல் மாதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாஸ்ட் டென்ஸு. அப்போது சமிஅ அல்லாஹு, அப்போது அல்லாஹ் செவியுற்றான். அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான்? கேட்டுட்டான். லிமன் யார் ஒருவர். ஓகே, மன்னனா எவர் யார் அப்படின்னு அர்த்தம். லீங்கிறது இக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். லிமன் அப்படின்னா யார் ஒருவர் அப்படின்னு அர்த்தத்தை பண்ணுறாங்க. ஹமிதஹு, ஹமிதா அப்படின்னா அவனை புகழ்ந்தார். அப்போது சமிஅ அப்படின்னா செவியுற்றான். அல்லாஹு அல்லாஹ், லீனா இக்கு, மன்னனா யார் ஒருவர், ஹமித அப்படின்னா புகழ்ந்தார், ஹூங்கிறது அவனை. அப்போது அவனை புகழ்ந்தார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஹூ, ஹும், க, ய, கும், ந, ஹ இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ இது வந்து வினைச்சொல்லோடையும் அட்டாச் ஆகும், இஸ்மோடையும் அட்டாச் ஆகும், ஃபியாலோடையும் அட்டாச் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து ஃபியாலோட ஹமித அப்படின்னு இந்த ஃபியாலோட இங்கே அட்டாச் ஆகுது. ஹமிதஹு அவனை புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் அனைவருக்குமே செவிசாய்க்கக்கூடியவன் தான் இல்லையா? அவனை புகழ்பவர் மற்றும் அழைப்பவர்களுக்கு பதிலளிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது பார்த்திங்கன்னா, அல்லாஹ் வந்து எல்லா ஒலியையும் கேட்கக்கூடியவன், எல்லா சவுண்டுமே அல்லாஹ் கேட்பான், எல்லா வார்த்தைகளையுமே கேட்கக்கூடியவன் தான் அல்லாஹ் இல்லையா? சொல்லப்படாத எண்ணங்களையும் கூட அல்லாஹுக்கு தெரியும். எப்போதுமே செவியுறுபவனாக தான் இருக்கிறான். என்ன பேசினாலும், மனசுக்குள்ளார என்ன பேசினாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் வந்து கேட்கக்கூடியவன். சுபஹானல்லாஹ். அப்போது சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். இது ஒரு விசேஷமாக செவியேற்கிறான், விசேஷமாக கேட்குறான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் புகழ்பவனின் புகழ்ச்சியை தான் கேட்குறான். அல்லாஹ் யாரை சொல்கிறது கேட்குறான்? புகழ்பவனின் புகழ்ச்சியை, அதாவது விசேஷமாக மதிப்போடு ஏற்றுக்கிறான். சுபஹானல்லாஹ். எல்லாத்தையும் கேட்கக்கூடியவன் தான் அல்லாஹ். ஆனால் இந்த இடத்துல மனமாற ஆர்வத்தோட நன்றியுணர்வோட புகழ்பவனை அவன் கவனிக்கிறான். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். அவன் அலட்சியமானவன் கிடையாது, அலட்சியமாக அதெல்லாம் புறக்கணிக்கிறவன் கிடையாது. முழு ஈடுபாட்டோடு நம்ம வந்து புகழணும் இல்லையா? அலட்சியமாக நம்ம வந்து சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா அப்படின்னு அந்த தொழுகையை முடிச்சா போதும் அப்படின்ட்டு ஓடுறவங்க இப்படி தான் ஓதுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம உணர்ந்து சொல்லணும். அலட்சியமாக இல்லாமல் முழு ஈடுபாட்டோடு அல்லாஹ்வை புகழணும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு நம்ம பொறுமையாக அதை உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து சொல்லும்போது சுபஹானல்லாஹ் அதுக்கு வெயிட் ஜாஸ்தி இல்லையா? அப்போது அல்லாஹ் யாரோட புகழ கேட்குறான் அப்படின்னா, புகழ்பவனின் புகழ்ச்சியை விசேஷமாக மதிப்போடு ஏற்றுக்கிறான். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ரப்பனா வலக்கல் ஹம்த் அப்படின்னு சொல்கிறோம். ருக்குலேருந்து எழும்போது இதையும் சொல்லுவோம். ரப்பனா வலக்கல் ஹம்த். ரப்பனா அப்படின்னா எங்கள் இறைவா, வலக்க அப்படின்னா மேலும் உனக்கே, அல்ஹம்த் புகழ் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். ரப்பனா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ரப்பனா அந்த அதாவது இதை சொல்லும்போதே அல்லாஹ் வந்து ஆழ்மனதுலேருந்து நம்ம புகழ்கிறோம். ஹம்துனாலே புகழ்தல், நன்றி செலுத்துதல் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா? அப்போது உளப்பூர்வமான நன்றியோடு அல்லாஹை வந்து நம்ம துதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? எங்கள் ரப்பே, எங்களுடைய ரப்பே, ரப்பனா அப்படின்னாலே எங்களுடைய ரப்பே அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு அர்த்தம் நம்மை பரிபாலிப்பவன், நம்மை கைவிடாதவன், புகழ் முழுவதும் உனக்கு தான். நல்ல நிலையில் மட்டும் கிடையாது, கடினமான நிலையிலையும் கூட. நல்ல நிலையில் மட்டும் அல்லாஹை வந்து புகழ்கிறது ரொம்ப துக்ககரமாக, துன்பமான நிலையில், கடினமான நிலையில், கஷ்ட நிலையில் வந்து அல்லாஹ் வந்து இகழ்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? அப்போது நான் நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, கடினமான நிலையில் நான் இருந்தாலும் சரி, நான் எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே புகழ் முழுவதும் உனக்கு தான் அப்படிங்கிற நிலையில் இருக்கணும். எப்பொழுதுமே என் வாயில் எப்படி இருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் தான் வரணும் இல்லையா? அப்போது ஒரு நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கணும்? எனக்கு புரியலைனாலும் சரி, நீ செஞ்சது சரிதான் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கணும்.
நம்ம ஒரு விஷயத்தை வந்து வேறு மாதிரி அணுகுவோம் இல்லையா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல டைமென்ஷனில் அதை பார்ப்பான். நம்ம வந்து ஒரே பார்வையாக தான் இருக்கும் நமக்கு. அப்போது ஒரு விஷயத்தை வந்து பல ஆங்கிளில் யோசிக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில பேருக்கு தான் அந்த திறன் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயங்கரமான ஆற்றல் மிக்கவன் இல்லையா. அவன் வந்து எந்த ஒரு செயல் அது நமக்கு கெட்டதாக தெரிஞ்சாலும் அது அல்லாஹ் வந்து நம்மளுடைய நல்லதுக்கு தான் அதை கொடுப்பான் இல்லையா. நமக்கு அந்த விஷயம் புரியவே புரியாது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர அது சரிதான் அப்படிங்கிறத நம்ம லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவோம், அப்படி தானே. ஸோ இது வந்துட்டு நிறைய சுச்சுவேஷன்ஸை நம்ம கடந்து வந்திருப்போம். அப்போது நம்ம வந்து இதில் உணரணும் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புகழ்ச்சி வந்து அல்லாஹுக்கு தேவையா? கண்டிப்பாக நம்ம புகழ்கிறதுனால அல்லாஹ் வந்து உயர்வடைகிறதே கிடையாது. இல்லை நம்ம புகழவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அவனுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லையே. அவன் வந்து எப்போதுமே உயர்ந்தவன், எப்போதுமே நிறைவானவன். யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா புகழ்ச்சிக்கு நம்ம புகழ்கிறோமே அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா. அப்போ அது என்ன பெனிஃபிட்டு? யாருக்கு பெனிஃபிட்டு? நமக்கு தான் அந்த பெனிஃபிட்டு. நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்தால் அது நமக்கு தான் பெனிஃபிட்டு. ஏன் என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். மன அமைதி கிடைக்கும், நம்பிக்கை வலுப்பெறும். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு சோதனை நமக்கு வந்துச்சுன்னா அது சுமையாகவே நமக்கு தெரியாது, அது ஒரு பயிற்சியாக மாறி போயிடும் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். நம்ம குறையோட வந்து எதையும் பார்க்க மாட்டோம், எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவாக பார்க்கணும் அப்படிங்கிற பழக்கம் ஏற்படும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இல்லையா. சுப்ஹானல்லாஹ். இந்த இதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ உள்ள மனுஷன் வந்து எப்பொழுதுமே புகார் சொல்கிறதுக்கு தான் பழகி வச்சுருக்கிறான், நன்றியையும் மறந்துடுறான் இல்லையா. இப்போ மனுஷனுக்கு வந்து உதவி செஞ்சான் அப்படின்னு சொன்னால் நன்றி சொல்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலநிலையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். எனக்கு இது ஏன் நடக்குது அப்படின்றத கேள்வியில் தான் சிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. இஸ்லாம் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருந்தால் தான் புகழ் அப்படின்றது கிடையவே கிடையாது. எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே எனக்கு வந்து ஈஸியாக நடந்துடணும், அப்போ தான் நான் அவனை புகழ்வேன் அப்படின்றது வந்து இஸ்லாமா? கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து தான் வருது அப்படிங்கிறது அப்படி நினச்சி நம்ம அல்லாஹ்வை புகழணும். அது இன்பமான நிலையில் இருந்தாலும் சரி, துன்பமான நிலையில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய காரியங்கள் எளிமையாக இருந்தாலும் சரி, கடினமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ்வை உயர்த்துறதுக்காக கிடையாது, நம்ம உயர்த்துறதுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் எப்பொழுதுமே செவியுறக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் உணர்வோட புகழ்பவனை வந்து விசேஷமாக செவியுறான், கேட்குறான் அப்படிங்கிறதையும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு அழகான இந்த ரப்பனா வலக்கல் ஹம்து அப்படிங்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது ஹம்து அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் சொன்னோம். புகழுதல், நன்றி செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. புகழுதல் அப்படின்னாலே அல்லாஹ்வே நீ மேன்மை மிக்கவன், மகத்தானவன், நிகரற்ற அருளாளன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? புகழ்கிறோம். அப்படி சொல்லி அல்லாஹ்வை வந்து புகழ்கிறோம் இல்லையா. இது வந்து எப்படி புகழணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழு மனதோட, ஆர்வத்தோட, உள்ளத்துலேருந்து ஆழத்துலேருந்து புகழணும். உள்ளத்தோட ஆழத்துலேருந்து புகழணும். சும்மா வந்து மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்கிறது கிடையவே கிடையாது. இதை ஒவ்வொரு முஸ்லீமும் உணரணும். முழு மனதோடையும், ஆர்வத்தோடையும், உள்ளத்தோட ஆழத்துலேருந்தும் புகழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது ரப்பனா வலக்கல் ஹம்த் அப்படிங்கும்போது எங்கள் ரப்பே, எங்களை வளர்ப்பவன், கவனிப்பவன், புகழ் முழுவதும் உனக்கு தான். நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, கடினமான நிலையில் இருந்தாலும் சரி, புகழும் நன்றியும் முழுமையான ஹம்து இல்லையா. அப்போ அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு மனமாற உணர்ந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ருக்கூலேருந்து ஓதப்படக்கூடிய இன்னொரு திக்ரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ருக்கூலேருந்து எழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த ஒரு திக்ரை வந்து வழமையாக ஓதியிருக்கிறாங்க. அந்த திக்ரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதிகமாக ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமி அல்லாஹ் லிமன் ஹமிதஹ் ரப்பனா வலக்கல் ஹம்து. இதை சொல்லிவிட்டு இன்னொரு ஒன்றா சொல்கிறாங்க. என்னது? மில் அஸ் சமாவாதி வ மில் அல் அர்தி வ மில் அ மா பைனஹுமா வ மில் அ மா ஷிஅத மின் ஷைஇம் பாத். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது மில் அ மில் அ மில் அ மில் அ அப்படின்னு ஒரு 4 மில் அ இதில் வருது. ஓகேவா. மில் அனா என்ன அர்த்தம்னா நிரம்ப அப்படின்னு அர்த்தம், நிரம்புறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுறோன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றி நிறைஞ்சு வலியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி நிரம்ப அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இப்போது மில் அஸ் சமாவாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மில் அஸ் சமாவாத்தி வானங்கள் நிரம்ப, வ மில் அல் அர்தி பூமி நிரம்ப,
வ மில் மா பைனஹுமா, அவை இரண்டிற்கும் இடைப்பட்டதெல்லாம் நிரம்ப. வ மில் மா ஷித்த மின் ஷையின் பாத், அதாவது அதற்கப்பால் நீ எதையெல்லாம் நாடுகிறாயோ அவையும் நிரம்ப உனக்கே புகழனைத்தும் நன்றியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லா. அப்போது மில் அஸ் சமாவாத்தி அப்படின்னா வானங்கள் நிரம்ப. வ மில் அல் அர்தி, மேலும் பூமி நிரம்ப. வ மில் மா பைனஹுமா, வானா மேலும் மில் நிரம்ப, மா பைனஹுமா அவை இரண்டுக்கும் மத்தியில். மில் அப்படின்னா நிரம்ப, அதாவது மல எம்ல உ அப்படின்ற அர்த்தத்தை எல்லாமே வரும். அடுத்தது பார்த்துங்க, மில் அஸ் சமாவாத்தி வானங்கள் நிரம்ப. மில் அல் அர்தி இன்னும் மேலும் பூமி நிரம்ப. வ மில் மா பைனஹுமா அவை இரண்டுக்கும் மத்தியில் மேலும் நிரம்ப. அஸ் சமாவாத் அப்படின்னு சொல்லும்போது வானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, வானங்கள். அல் அர்தி அப்படின்னு சொல்லும்போது பூமி, ஒரு பூமி தான். அஸ் சமாவாத்துன்னு சொல்லும்போது வானங்கள், ப்ளூரலில் பன்மையில் இருக்குது. அப்போது மில் அஸ் சமாவாத்தி, சமா அப்படின்னா வானம், சமாவாத் அப்படின்னா வானங்கள் அப்படின்னு அர்த்தம். அல் அர்தினா பூமி, பைன ஹுமா, பைன அப்படின்னா மத்தியில் அப்படின்னு அர்த்தம். ஹுமா அப்படின்னா அவை இரண்டு அப்படின்னு அர்த்தம். அவை இரண்டு, பைனா மத்தியில், ஹுமானா அவை இரண்டு. அடுத்தது பாருங்கள், இதில் ஷித்த அப்படின்னா நாடினாய், நீ நாடினாய் அப்படின்னு அர்த்தம். வ மில் நான் மேலும் நிரம்ப, மா எதுவோ, ஷித்த நீ நாடினாய், அதாவது ஷா யஷா உ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நீ நாடினாய். இப்போ மாஷா அல்லாஹூ, அந்த ஷா அப்படின்னு வருது பார்த்தீங்களா, நாடுறது. நீ நாடினாய், ஷித்த அது அப்படி தான் வரும் அதுலேருந்து. அடுத்தது மின் ஷையன்னா ஒன்றிலிருந்து, ஷையன்னா பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்றிலிருந்து. பாதுனா இதன் பின். அப்போது ஷையன்னா பொருள், அதாவது ஷையன்னா பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பன்மை வந்து அஷ்யாவ், பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம், வானம் பூமி ஏதோ ஒரு பொருள்களாக அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பாதனா பிறகு, பாது அப்படின்னு சொன்னால் இதன் பின் அப்படின்னா பிறகு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ இதில் பாருங்கள், நம்ம வந்து இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை வந்து ஓதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, வானங்கள் முழுவதும் நிரம்ப, அதுக்கப்புறம் பூமி முழுவதும் நிரம்ப, வானமும் பூமியும் இடைப்பட்ட அனைத்தும் நிரம்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் நாடுகின்ற நமக்கு அறியப்படாத, கண்களுக்கு புலப்படாத எல்லாவற்றையும் நிரப்பும் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கே புகழும் நன்றியும்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த மில் அப்படிங்கிறது நிரம்புதல் அப்படின்னு அர்த்தம். நிரம்புதல் அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன இல்லை அப்படின்னா, குறைவில்லை, அளவோடு கிடையாது, முழுமையாக நிரம்புதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நிரம்பி வழியுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிரம்புதல், அதில் குறைபாடு இருக்காது. நிரம்புதல்னாலே அந்த வார்த்தையில் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டாக குறைவு இருக்காது இல்லையா, குறைவு கிடையாது, அளவோடு இருக்காது, முழுமையாக நிரம்புதல் அப்படின்னு அர்த்தம். அப்போது புகழும் நன்றியும் எப்படி இருக்கணும்னா, அது வாய் வழியாக மட்டும் கிடையாது, உள்ளத்துலேருந்து சொல்லணும், செயல்களில் அது வெளிப்படணும் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியான சோதனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 நேர உணவு, மேக்ஸிமம் அவங்க வந்து ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பாங்க இல்லையா, அவங்க நோன்பு நோக்கக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. பல நேரங்களில் சாப்பாடு இருக்காது. மக்கால வந்து 13 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையில் 13 ஆண்டுகளும் எப்படி இருந்துச்சு, எக்கச்சக்கமான அவமதிப்பு, எக்கச்சக்கமான துன்புறுத்தல்கள், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு போச்சு. அடுத்தது மதீனால போனாங்க, அங்கேயும் இது மாதிரி தொடர்ந்துச்சு இல்லையா. இது வந்து மற்ற யூதர்களால் மற்ற அதுக்கப்புறம் போர்கள்லாம் நிறையா நடக்கவும் நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, நிறைய படைகளுடைய தாக்குதல் ஏற்பட்டுச்சு. அப்போல்லாம் வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருந்துச்சு இல்லையா. எப்போவுமே ஒரு பயம் பதற்றத்தோடையே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு மதீனால. இப்படிப்பட்ட இன்னல்களுக்கு மத்தியில் இவ்வளவு ஆழமான நன்றி உணர்வை நம்ம நினச்சி பார்க்கணும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. எப்படிப்பட்ட ஒரு ஆழமான நன்றி உணர்வு பாருங்கள், இந்த திக்ரோட அதிசயத்தை பாருங்கள். இந்த உணர்வு எப்படி நம்ம வந்து இந்த உணர்வை வந்து எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை மூலமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். சாதாரண மனிதனால் சொல்ல முடியாதது. சுபஹானல்லாஹ். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துக்குள்ள உள்ள வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க சொன்ன வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அவங்க செயல்லையும் வந்து நன்றி உணர்வையும் புகழையும் வெளிப்படுத்துவாங்க.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வீரியமாக அவங்களுடைய செயல்கள்லையும் சொல்லையும் நன்றி வெளிப்பட்டுச்சு. அதாவது நமக்கு வந்து அமைதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அப்போ எப்படி ஒரு நன்றி உணர்வு இருக்கணும், வெளிப்படணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா முழுமையான நன்றி உணர்வு அவசியமாக இருக்குது இல்லையா? ஒரு அமைதியான வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மக்கிட்டேருந்து என்ன வெளிப்படணும்? முழுமையான நன்றி உணர்வு அவசியமாக வெளிப்படணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினமுமே இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நன்றி உணர்வால் உடல் முழுவதும் சரி, அதாவது நீர் வந்து நிரம்புறது மாதிரி நம்ம கற்பனை செஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம நன்றி உணர்வை வந்து நிரப்பணும். சுப்ஹானல்லாஹ். உடல் உறுப்புகள் எல்லாமே நன்றியில் மூழ்கணும். அப்போனா என்ன? சரியான முறையில் இபாதத்துகளை, உடலால் செய்யக்கூடிய இபாதத்துகளை சரியான முறையில் நம்ம செய்யணும். அதாவது அந்த உடல் உறுப்புகளும் அந்த நன்றி உணர்வில் நீந்துறது மாதிரி நம்ம உணரணும். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? நம்மளே சிந்திச்சு பார்த்துக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சிந்தனையில் எவ்வளவு உயர்வானவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதாவது உடலை நன்றியால் நிரப்பணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் வானங்களையும் பூமியையும் அதுக்கு இடைப்பட்ட அனைத்தையுமே அல்லாஹ்வின் புகழையும் நன்றியால் நிரப்ப விரும்பியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமா? அதுவும் பத்தாமல் வானம் ஃபுல்லாக வானங்கள்னு ப்ளூரலில் வேற சொல்லியாச்சு, பன்மையில் சொல்லியாச்சு, பூமின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ரெண்டுமே நிரம்பினது மட்டும் பத்தாது, எனக்கு வந்து அதில் இடைப்பட்ட அனைத்தையுமே நிரப்பணும். அந்தளவுக்கு உன்னோட புகழும் நன்றியும் நான் வந்து நிரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அதுக்கு அடுத்ததான் இறுதி பகுதியோட ஆழத்தை பாருங்கள். மில் அமா ஷித்த மின் ஷயன் பாது. அதாவது யா அல்லாஹ், நான் வந்து அறிஞ்சது என்ன? வானம் பூமி தான். என் கண்ணுக்கு முன்னாடி நான் அதை தான் பார்க்குறேன் இல்லையா? நீ அறிஞ்சது எப்பேற்பட்டதாக இருக்கும். நான் அறிஞ்சது என்னமோ வானம் பூமி தான், ஆனால் நீ அறிஞ்சது அதற்கும் அடுத்து எவ்வளோ விரிவானதாக இருக்கும் இல்லையா? இப்போவே வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி எத்தனையோ மில்கிவே கேலக்சிஸ் இருக்குது, பல யூனிவர்ஸுகள் இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே. அப்போ உள்ள காலகட்டத்தில் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அதற்கப்பால் உள்ளவை எவ்வளவு விரிவானதாக இருக்கும். வானங்கள் பூமின்னு சொல்லியாச்சு, அதற்கும் அப்பாற்பட்டு எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறான் இல்லையா? அது எனக்கு தெரியாத உலகங்கள் எல்லாமே இருக்குது, எத்தனையோ கிரகங்கள் இருக்குது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நான் வந்து கற்பனை செய்ய முடியாத பரப்புகள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அவை அனைத்தையும் கூட உன் புகழால், உனக்கு செலுத்தப்படும் நன்றியால் நிரப்ப விரும்புகிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்காங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. எவ்வளவு ஒரு முக்கியமான அழகான ஒரு திக்ரா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனிதன் வந்து அறிவில் ரொம்ப குறைஞ்சவன் தானே, நமக்கு வந்து பலவீனங்கள் இருக்குது இல்லையா? அல்லாஹ் வந்து அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடியான் வந்து செய்யக்கூடியது என்ன? அப்போ தன்னுடைய வரம்பை உணரணும். நமக்கு இவ்வளோதான்ப்பா கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து முழு பணிவோடு இருக்கணும் நம்ம இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எல்லையில்லா நன்றியை நம்ம வெளிப்படுத்தணும். சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த திக்ர் அப்படிங்கிறது நம்ம வார்த்தைகளால் மட்டும் கிடையாது, நம்ம நன்றி உணர்வோட உச்சமாக இது இருக்குது இல்லையா? அடியானோட சிறுமையை இங்கே வெளிப்படுத்துது, இறைவனுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்துது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது வானங்கள் அளவிலும் அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகும் அதற்கப்பாலும் அப்படின்னு சொல்கிறோம் என்று சொல்லும் இடத்துல தான் அடியான் தன்னை வந்து முற்றிலுமாக மறக்கிறான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம முழுமையாக வந்து அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த அழகான திக்ரு மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவு ஒரு அழகான துவாவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு சொல்கிறோம். இது சஜ்தால ஓதக்கூடிய திக்ரா இருக்குது. சுப்ஹான அப்படின்னா மிக தூய்மையானவன், ரப்பிய என் இறைவன், ரப்பினா என் இறைவன், அல் அலா மிக உயர்ந்தவன். இப்போது ரப்பி அல் அலா அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம சேர்த்து ஓதும்போது ரப்பியல் அலா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த அலா அப்படிங்கிற அந்த வசனை பற்றி நம்ம நினைக்கணும். அதாவது ஒரு பேட்டர்ன் இருக்குது. கபீர் அப்படின்னா பெரியது அப்படின்னு அர்த்தம், அக்பர் அப்படின்னா மிகப்பெரியது அப்படின்னு அர்த்தம். அதாவது அல் அக்பர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மிக பெரியவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சகீர் அப்படின்னா சிறியதுன்னு அர்த்தம். அஸ்கர் அப்படின்னா மிக சிறியது அப்படின்னு அர்த்தம். அல் அஸ்கர் அப்படின்னா இந்த மிக சிறியவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அலி அப்படின்னா உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அலா அப்படின்னா மிக உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அல் அலா அப்படின்னா இந்த மிக உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? அப்போது மிக உயர்ந்தவனாகிய என் இறைவன் மிக தூயவன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது சுபஹான பரிசுத்தமானவன், ரப்பி எனது இறைவன், அல் அலா உயர்ந்தவன். ருக்குவோட திக்ரு வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ சுஜூதோட திக்ரை வந்து கற்றுக்குறோம் இல்லையா? அப்போ கபீர், அக்பர், அல் அக்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் சகீர், அஸ்கர், அல் அஸ்கர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அலி, அலா, அல் அலா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கபீர்னா பெரியது, சகீர்னா சிறியது, அலி அப்படின்னா உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அல் அக்பர், அல் அஸ்கர், அல் அலா அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம வந்து மிக 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 அப்படின்றது ரொம்ப மிக உயர்ந்தவன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். சஜ்ஜிதா செய்யும்போது நம்மளுடைய உடலும் உள்ளமும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் வந்து தரையில் இருக்கும், உள்ளம் வந்து முழுமையாக அல்லாஹ்கிட்ட இருக்கும் இல்லையா? நான் வந்து எதையுமே கட்டுப்படுத்தலை, நீ தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு நிலை அது. ஓகேவா? அப்போ நம்மளோட என்னோட கண்ட்ரோலில் நான் இல்லை, நான் வந்து உன்னோட கண்ட்ரோலில் இருக்கிறேன், நீ தான் எல்லாமே அப்படின்னு நம்ம சரண்டர் ஆகக்கூடிய ஒரு நிலை தான் சஜ்தா நிலை அப்படிங்கிறது. இப்போ இந்த சுஜூதில் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையானவன் இல்லையா? தூய்மையானவன், எந்த குறையும் இல்லாதவன், எந்த அநீதியும் அந்த இல்லாதவன் இல்லையா? அநீதியே செய்ய மாட்டான், நீதியாளன் இல்லையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதை வந்து நம்ம உணர்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரப்பு அப்படின்னு சொல்லும் போதே அவன் வந்து வளர்ப்பாற்றல் மிக்கவன். என்னை வந்து அவன் தான் வளர்க்குறான், இந்த உலகம் முழுவதையுமே அவன் தான் வளர்க்குறான். அவன் தான் வந்து இந்த உலகம் முழுவதையுமே வளர்ப்பவன் யார்? ரப், அல்லாஹ் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னையும் வளர்க்கக்கூடியவன், என்னுடைய வாழ்க்கையை, என்னோடய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளை, என்னுடைய நிலைகள், நான் வந்து எந்த மாதிரியான நிலையில் வேணாலும் இருக்கலாம், இன்பம் துன்பம் இல்லையா, எந்த மாதிரியான ஒரு நிலையிலும் நான் இருக்கலாம், அனைத்தையுமே அவன் தான் பராமரிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது அவனோட உயர்வையும் நம்ம நினைக்கிறோம். நான் வந்து தரையில் இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் அர்ஷின் மேலே இருக்கிறான், அர்ஷின் மேலே உயர்ந்திருக்கிறான், அனைவரையும் விட உயர்வானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உணரணும். ஓகேவா? அப்போ நான் தரையில் இருக்கிறேன், அல்லாஹ் அர்ஷின் மேலே உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுஜூதில் நம்ம இருக்கும்போது உணர்றோம். சுப்ஹானல்லாஹ். அப்போது சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய உணர்வு, நான் வந்து அடியான், நீ வந்து உயர்வானவன், நீ தான் எஜமானன், நீ தான் அல் அலா அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறோம் இல்லையா? அடியான் வந்து அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எது? சுஜூது, சஜ்தால தான். சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம எப்படி துவா கேட்கணும்? அல்லாஹ்வே, என் வாழ்க்கையின் அனைத்து சோதனைகளையும் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி புரிவாயாக, எனக்கு மட்டும் ஏன் என்ற எந்த ஒரு முறையீடும் என்னிடமிருந்து வெளிப்படாமல் என்னை பாதுகாப்பாயாக, ஆமீன் யா ரப். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்ம வந்து எத்தனை தடவை முறைப்பட்டுருக்குறோம். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தாலே நம்ம கண் ஏன் இப்படி இருக்குது, நம்ம மூக்கு ஏன் இப்படி இருக்குது, நம்ம வந்து ஏன் இப்படி ஒரு கலரில் இருக்கிறோம், நம்ம முகம் அழகு இன்னும் அழகாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், நான் பிறந்த இடம் எப்படி இருக்குது, ஏன் என்னோடய பேரண்ட்ஸ் இப்படி இருக்கிறாங்க, ஏன் என்னோடய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காலங்கள், அதாவது நான் வந்து வளர்ந்து படித்து இப்படி ஒன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும்போது ஏன் இந்த ஒரு காலகட்டம் எனக்கு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியோ, இல்லைனா இப்போ உள்ள காலகட்டத்தில் வாழ்க்கையில் தற்கால நிலையில் வந்து என் வாழ்க்கை ஏன் இப்படி மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியோ, இந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையுமே வரக்கூடாது. நேர்மறையாக நம்ம இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், என்ன நானே வந்து நேர்மையாக சரி பார்த்துக்கணும். நம்ம சரியாக ஈமானோடு தான் இருக்கிறோமா, நம்ம வந்து இல்லை குறை சொல்லிகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போது அல்லாஹ் வந்து எது செஞ்சாலும் முழுமையாக சரியாக தான் செய்வான். நான் தான் வந்து குறைபாடு உள்ளவள், நான் தான் வந்து சரியாக செய்ய மாட்டேன் இல்லையா? அல்லாஹ் வந்து சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பரிசுத்தமானவன் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோதிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக? நம்ம தவறுகள் செஞ்சுருப்போம், நம்ம பாவங்கள் செஞ்சுருப்போம், அதுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய விதமாகவும் தண்டனையாக கூட நமக்கு வந்து சோதனைகள் இருக்கலாம் இல்லையா? நம்மளை மேம்படுத்துறதுக்காக இருக்கலாம், நம்மளுடைய ஈமானை உறுதிப்படுத்துறதுக்காக இருக்கலாம் இல்லையா, நம்ம செம்மைப்படுத்துறதுக்காக இருக்கலாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு பெர்ஃப்யூம் நமக்கு கிடைக்கணும், ஒரு நல்ல வாசமுள்ள திரவியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அதை வந்து அந்த பல பூக்களை வந்து கசக்கி, அதை வந்து காய வச்சு கசக்கி இது பண்ணி தான் அதுலேருந்து தான் அந்த சாறை எடுத்து நமக்கு ஒரு ஒரு ரொம்ப வாசமுள்ள ஒரு வாசனை திரவியமாக கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செம்மைப்படுத்துறதுக்கு, மேன்மைப்படுத்துறதுக்கு பல சோதனைகளை கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். சுப்ஹானல்லாஹ். அப்போது அல்லாஹ் வந்து எல்லா குறைகளிலிருந்தும் தூய்மையானவன், அநீதியற்றவன், முழுமையான ஞானம் கொண்டவன் அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மைகளை வந்து நம்ம குடும்பத்துக்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, சமூகத்தில் ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா? அப்போது நம்ம ருக்கு செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும். சஜ்தா செய்யும்போது நான் வந்து முழுமையாக என்னை ஒப்படைக்கிறேன், நான் ஒரு அடியானாக இருக்கிறேன், எஜமானனுக்கு ஒரு அடியானாக இருக்கிறேன் அப்படின்ட்டு முழுமையாக நம்மளை ஒப்படைச்சு அல்லாஹ்கிட்ட துவா கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹம்து பண்ணும்போது புகழையும் நன்றியையும் அதிகமாக நம்ம தெரிவிக்கணும் இல்லையா? இதை உணர்ந்தவங்க கண்டிப்பாக எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, முறையிடவே மாட்டாங்க, மன அமைதியையும் இழக்க மாட்டாங்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உணர்ந்துக்கிறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், அழகான ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சனாலையும் ருக்கூலையும் சுஜூதுலையும் ஓதக்கூடிய தஸ்பீஹுகளுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அழகான முறையில் விளக்கங்கள் பார்த்துருக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.